உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மேன்மையாக வைக்கிற தேவன், இழந்ததை திரும்ப கொடுக்கிற தேவன், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன கிருபையை, இழந்து போன பரிசுத்தத்தை, இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு எனக்கு 501வது நாள் என்னுடைய ஜெப யாத்திரையில். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த உத்தரப்பிரதேசன் பகுதியில் மிகுந்த ஒரு குளிரான ஒரு நேரம். இப்போ இந்த வின்டர் சீசன் சொல்லுவாங்க, இது குளிர்கால பகுதி இந்த நேரம். ஸோ ரொம்ப கிராமங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியை காட்டிலும் கிராமங்கள் அதிகமான குளிர் இருக்கும். ஸோ இந்த குளிரையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திற்கு நாங்கள் ஊழியங்களை செய்வதற்காக நாங்கள் கடந்து சென்றிருந்தோம். ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அநேக ஜனங்கள் பல இடங்கள்லேருந்து, ஏன் உத்தரகாண்ட்லேருந்து கூட வந்திருந்தாங்க அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்வதற்காக. ஆண்டவர் அற்புதமாக சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு கிருபையை, வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. எதை குறித்து நான் பிரசங்கித்தேன் என்றால் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பிரசங்கித்தேன். என் குடும்பம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பரிசை அற்புதமாக நாம் வாழ வேண்டும். அந்த அற்புதத்தோடு நான் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய பரிசுத்தத்தின் மகிமை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்க வேண்டும். இந்த காரியங்களை குறித்து தான் அந்த குடும்பங்களோடும் அங்கிருந்து கூடி வந்திருந்த ஜனங்களோடு பேசினேன். உத்தரப்பிரதேசிலிருந்து மக்கள் கூடியிருந்தாங்க, உத்தரகாண்ட்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க. மிகுந்த அற்புதமாக இருந்த அந்த யூரோப்பில் இந்த குளிரில் கூட அந்த ஜனங்கள் வந்திருந்து ஆண்டுடைய செய்தி, அந்த வார்த்தையை கேட்டார்கள். தேவன் பெரிய ஒரு காரியங்களை செய்தார். சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்கள் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவர் தினந்தோறும் கொடுத்து கொண்டே இருக்கார். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நேற்று செய்தியை முடித்த பிற்பாடாக உத்தரகாண்ட்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. அவர்களுடைய செய்தியை கேட்ட சொன்னாங்க, இந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது, எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் தேவையாக இருக்கிறது, எங்கள் குடும்பத்திற்கு வாங்க. ஸோ இவங்க எல்லாம் விசுவாசிகள் கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ ஆண்டவர் அறியாத ஜனங்களை ஆண்டவர் அழைத்து வருகிறார் அவருடைய சுவிசேஷ வசனத்தை கேட்பதற்காக. அப்போ ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறார். வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கால் மிதிக்கிறது உபதேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று ஆபிரகாம் வாக்கு கொடுத்த தேவன் போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் பகுதிக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ஊழியங்களை செய்வதற்காக. இந்த குளிர் காலகட்டத்திலும் கூட இரவு பகல் என்று பார்க்காமல் ஓடுவதற்கான பலனை கேசு ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, இந்த ஊழியங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஊழியங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அது இல்லாமல் இந்த ஊழியங்களை செய்யவே முடியாது. என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அநேக இடங்களுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்து அன்பை குறித்து நான் பிரசங்கிக்க வேண்டும். எங்கெல்லாம் சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கடந்து போய் இயேசு அன்பை குறித்து சொல்ல வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீர்கள் என்றால் பேதுருக்கு ஆனாலும் சரி, யோவானுக்கு ஆனாலும் சரி, ஏன் பவுலுக்கு ஆனாலும் சரி, ஆண்டவர் சுவிசேஷ வாசல்களை திறந்து கொடுத்தார். ஜனங்களுடைய இதயங்களை திறந்து கொடுத்தார். இல்லங்களை, வீடுகளை திறந்து கொடுத்தார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதே காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் கடந்து செல்கிறேனோ ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்து கொண்டே இருக்கிறார். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை தேசத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ச்சியான ஊழியம், தொடர்ச்சியான பயணம், இரவு பகலும் என்று பார்க்காமல் இந்த குளிரான காலகட்டத்திலும் கூட ஒரு தொடர்ச்சியான பயணத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். என் தேசம் எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்க்காதா? என் தேசம் எப்படியாவது மனம் திரும்பாதா? என் தேசம் எப்படியாவது ரட்சிக்கப்படாதா? என் தேசம் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள மாட்டார்களா என்ற ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு ஆத்மா பாரத்தோடு நான் பயணித்துக் கொண்டே இருக்கிறேன். என் ஜனமே, நீங்களும் ஜெபிங்க. தொடர்ந்து நாம் ஜெபிக்கிற வேளையில் தான் பெரிய ஒரு மாற்றத்தை தேசத்துக்குள்ளாக நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபம் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நம்முடைய ஜெபத்தால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நாம் ஜெபிக்க தான் மாற்றங்களை பார்க்க முடியும். தேசத்தில் பெரிய எழுப்புதலை பார்க்க வேண்டும். பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள், பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்கள், மதுபானத்திற்கும் விபச்சாரத்திற்கும் இச்சைக்கும் பண ஆசைக்கும் போதை வஸ்துக்கும் பலவிதமான காரியங்களில் அடிமை கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டாமா? இந்த ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டாமா? இந்த ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் அழைத்து செல்ல வேண்டாமா? தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிற்காக நாம் தான் செய்ய வேண்டும். நாம் செய்யவில்லை என்றால் யார் இந்த ஊழியத்தை செய்வது? நாம் ஜெபிக்கவில்லை என்றால் யார் ஜெபிப்பது? நாம் சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால் யார் சுவிசேஷத்தை சொல்வது? இது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் நம்ம
மேல் விழுந்த கடமை, ஒவ்வொரு கிறிஸ்துவிலிருந்து மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை அறிவிப்பதும் சுவிசேஷத்திற்காக நிற்பதும் ஒவ்வொரு கிறிஸ்துவில் மேல் விழுந்த கடமை. நம் கடமைகளை இன்றைக்கு மறந்து போய்விட்டோம். உலகத்துக்காக ஓடி ஓடி இயேசுக்கான கடமை செய்ய வேண்டிய நாம் இன்றைக்கு கடமை செய்யாமல் சாத்தானுக்கு பணிவிடை செய்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. என் அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இப்போ இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அல்லவா? குடும்பங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்ய வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் செய்யாமல் எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய போகிறீர்கள்? தேவன் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஊழிய வாய்ப்பை நாம் செய்யாமல் யார் செய்வது? தேவனுடைய தூதர்களுக்கு கூட இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காமல் தேவன் நம்மளை நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை நாம் துணிந்து செய்ய வேண்டும். நாம் பலத்தோடு செய்ய வேண்டும். நாம் இணைந்து செய்ய வேண்டும். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், என்னோடு இணைந்து ஜெபிங்கள், என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அன்றைக்கு ஒரே ஒரு மார்ட்டின் லூதர்மாக ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம், பெரிய ஒரு எழுப்புதலை உலகம் எங்கும் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபையை உருவாக்கி கொடுத்தார். அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்கள், கண்கள் குருடாக்கப்பட்டு, ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்ட கடந்த ஜனங்களை, சாத்தான் பிடியில் சிக்கி கிடந்த ஜனங்களை மீட்பதற்காக அன்றைக்கு ஒரு மிஷனரியாக எழுப்பப்பட்ட ஆண்டவர் கிருபையாக மார்ட்டின் லூதர் எழுப்பினார். எவ்வளவு மிஷனரிகளை தேசம் முழுவதும் எழுப்பி அநேக ஜனங்கள், இருள் வாழ்ந்த ஜனங்கள், அடிமைப்படுத்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவர் வல்லமைப்படுத்தினாரோ, இன்றைக்கு நம்மளை அவ்வாறாக வல்லமைப்படுத்த வேண்டும். என் அன்பான தேவ ஜனமே, ஒரு மனதோடு, ஒரு சிந்தையோடு, ஒரு இருதயத்தோடு, ஒரு ஆத்மாவோடு நாம் இணைந்து செய்ய வேண்டும். நாம் ஒரு காலம் பிரிந்திருக்கவே கூடாது. நான் அந்த சபையை சார்ந்தவன், நான் இந்த சபையை சார்ந்தவன், நான் அந்த ஊழியத்தை சார்ந்தவன், நான் இந்த ஊழியத்தை சார்ந்தவன். ஒரு நாளும் உங்களுக்கு பிரிவினை உண்டாகவே கூடாது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லையே. ஏன் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள்? கத்தோலிக்க என்று, ரோமர் கத்தோலிக்க என்று, புரோட்டஸ்டன்ட் என்று, பெந்தேகோஸ்து என்று ஏன் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள்? இது பிரிகிற காலம் அல்ல, இணைந்து ஊழியம் செய்கிற காலம், இணைந்து அறுவடை செய்கிற காலம், இணைந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்கை செய்கிற காலம். இந்த காலகட்டத்தில் நாம் செய்யாமல் இன்றைக்கு பிரிவினையை பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது சாத்தான் விதைத்த விதை, அது சாத்தான் விதைத்த விடை. என் அன்பான தேவ ஜனமே, ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக தான் தேவன் நமக்கு இந்த ஊழிய வாய்ப்பை நமக்கு வாய்க்க கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டும். இது நம்மேல் விழுந்த கடமை. இந்த ஊழியர் நம்மேல் விழுந்த கடமை. நாம் தான் செய்ய வேண்டும். அன்பான தேவ ஜனமே, இணைந்து கொள்ளுங்கள், ஜெபங்களை ஏறெடுப்போம். தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்போம். கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். என் அன்பன் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மேலும் தேவக்காரம் இறங்குவதாக ஆண்டவரே. தகப்பனே, பிரிவினை மூலமாக திருச்சபை சிதறடிக்கப்பட்டது ஆண்டவரே. பிரிவினை மூலமாக விசுவாசிகள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. தகப்பனே, என் ஜனங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. திருச்சபைகள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. என் ஜனங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளாக கடந்து வரட்டும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாக கடந்து வரட்டும் ஆண்டவரே. பிரிவினை ஆவி இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேற்றுமை இல்லாத ஒற்றுமையுடன் வாழத்தக்கான சிந்தை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை ஒவ்வொருக்குள்ளாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை ஒவ்வொருக்குள்ளாக இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவ இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னதை போல ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒத்தாசை வரும் என்று சொன்னதை போல ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்த்தால் பிரகாசம் இந்த வேதம் சொல்லுகிறதா ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் ஜனங்கள் மேலும் தமிழ்நாட்டு மேலும் தேவ கரம் இறங்குவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா போராட்டங்களையும் மாறுவதாக, எல்லா பிரிவினை ஆவிகள் மாறுவதாக, எல்லா இருளின் ஆதிக்கங்கள் மாறும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ சமத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் பிரச்சனையினாலும், பலவிதம் நோயினாலும், பலவிதம் பாடுகளும் போராட்டங்கள் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்கள் வழியிலும் தேவனுடைய அற்புதம் கரம் இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக. தேவ சமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பிதாவே, ஆமென். என் அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து ஜெபிங்க. தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை பார்ப்போம், தேசத்தில் ஒரு மாற்றங்களை பார்ப்போம். நம்முடைய ஜெபங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் காண்கிற தேவன். நிச்சயமான தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. நிச்சயமாக தேசத்தில் இருக்கிற அந்த பிரிவினைகள் ஆவிகள் மாறப்போகிறது. ஆண்டவர் பெரிய மாற்றங்களை உருவாக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறேன் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக தேசத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். நான் பார்க்கிற
பிரிவினைகள் மாறும். ஒரு நாளைக்கு எல்லா திருச்சபைகளும் இணைந்து ஊழியம் செய்வார்கள். ஒரு நாளைக்கு எல்லா ஊழியர்களும் இணைந்து ஊழியர்கள் செய்வார்கள். இயேசுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தனக்காகவோ, தன்னுடைய திருச்சபைக்காகவோ, தன்னுடைய பெருமைக்காகவோ, தன்னுடைய பேருக்காகவோ, தன்னுடைய புகழுக்காகவோ அல்ல, இயேசுக்காக ஊழியம் செய்கிற காலம் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது. இயேசு ஆவியுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை ஊற்றப்பட போகிறார். தேவன் அதை செய்ய போகிறார். ஆமென்.